திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாத மலை கிராமத்திலிருந்து நடந்தே மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மருந்தகத்தின் முன்பு மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நிலையில் பார்க்கலாம். அந்த GPS சர்வே, அதுக்குரிய ஆவணங்கள் ஆகியவை எல்லாம் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் அனுப்பப்பட்டுள்ளது. இருந்தாலும் சில கூடுதல் விவரங்கள் அதிலும் கேட்கப்பட்டுள்ளதால் அவைகளும் மிக விரைவில் அனுப்பப்பட்டு விரைவில் அந்த மீதம் இருக்கிற 4 சாலைகளுக்கும் கூட அனுமதி பெறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நெட்டனாமலை வேறு ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து இந்திய வெளிப்பேற்றப்பட அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியருக்கு போன மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் 3 பேர் போய் மேல போய் ஆய்வு பண்ணிருக்கிறோம். இன்று வரை சாலை இல்லை என்ற கோரிக்கை தான் இருக்குது. இந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்பே அது வேறொரு வெர்ஷன்ல அப்ளை பண்ணிருக்காங்க, பரிவேஷ் வெர்ஷன். ஆனா அந்த பரிவேஷ் வெர்ஷன்ல அப்ளை பண்ணதுல அந்த அலைன்மெண்ட்ல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது 2.0ல அப்ளை பண்ண கேட்டதின் பேர்ல தான் அதற்கான தாமதம் பரிவேஷ் போர்ட்டலில். ஆனால் 2.0ல பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு நடவடிக்கை மிக வேகமாகவும் துரிதமாகவும் இருக்கிறது. 4-5 மாதங்களுக்குள்ளாகவே அவங்க கேட்ட அனைத்து ஆவணங்களும் புல அளவிலும் கள அளவிலும் தயார் செய்யப்பட்டு மிக கடினமான சூழலுக்கு மத்தியிலே அந்த குளோபல் சர்வே பொசிஷன் சிஸ்டம் GPS சர்வே செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இது விரைவில் வரும், அதுல எந்த மாற்று சார். இப்போ அந்த நெட்டாமலை பகுதியில அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள், உயிரிழப்பான சம்பவங்கள் அதுக்காக தற்காலிக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவமனையை செயல்படுத்த மருத்துவமனை தவிர அந்த அவர்கள் ஒரு 250 குடும்பங்கள் கீழே இருக்கிற கிராமத்துலதான் ரேஷன் பொருளை வாங்குறாங்க. சோ ரேஷன் பொருள் அவங்களுக்கான மருத்துவ வசதி தற்காலிகமாக ஏற்பாடு செய்வதற்கு இங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கூட கலந்து பேசி அதுக்கான ஏற்பாடு செய்யும். எடுத்தாச்சு, பார்த்தாச்சு. அதனாலதான் கொஞ்சம் தாமதமாச்சு. ஒரே இடத்துல பார்த்துட்டோம். ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல பிக்ஸ் அண்ட் பீசஸா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வனத்துறைக்கு ஒரே இடத்துல பார்த்து அதுக்கான மேப் பண்ணி அதுக்கு GPS சர்வே பண்ணி அதனாலதான் அந்த 2-3 மாசம் தாமதம். இல்ல எந்த தள்ளுபடியும் இல்ல. கூடுதல் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க கேட்கறது இயல்புதான். அதுக்கான களத்துல இருந்த வேலைக்காகத்தான் அது தாமதம் வழியே. மற்றபடி கடந்த முறையை விட இந்த பதிவேற்றம் 2.0க்கு பிறகு அதனுடைய சாலை வசதி இல்லாமல் மருத்துவமனைக்கு நடந்து வந்த முதியவர் மருந்தகத்தின் முன்பு மயங்கி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.